ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தை நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி சிம்ம லக்னத்துக்கு இந்த பதிவு ஜனவரி 20லிருந்து ஜனவரி 27 வரைக்கும் தினசரி சந்திரன் போகக்கூடிய தினப்பலனாக நம்ம பார்க்கலாம். முதல் நாளான ஜனவரி 20 அஸ்த நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். சந்திரன் நமக்கு விரையாதிபதி, இதான தனஸ்தானத்தில் உட்கார்றாரு. ஏற்கனவே நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிற குருவும் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான ரோகிணியில் உட்கார்ந்துருக்காரு. அதனால் இன்றைக்கி என்ன பலன் அப்படின்னா, ஒரு தொழில் சார்ந்து, பணம் சார்ந்து, முதலீடு சார்ந்து சிந்தனைகள் நமக்கு போயிட்டுருக்கும். நல்லா தான் இருக்கும். குடும்ப சுகமும் நல்லா இருக்கும். ப்ரெஸ்டீஜாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். ஒரு பலத்தை கொடுக்கும். ஏன்னா குருங்கிறவர் நமக்கு நல்ல கிரகம். அவர் சந்திரனை போல் ஒரு வெளிப்புறமாக நமக்கு பலன் தர்றார். அதனால் குழந்தைகள் நலம், நம்முடைய உழைப்பு சார்ந்த நலம், இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமை, சித்திரை நட்சத்திரம். கன்னி ராசியில் 2 பாதம் இருக்குது, துலா ராசியில் 2 பாதம் இருக்குது. காலையில் 10 மணி 2 வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கிற சித்திரையாக சந்திரன் செயல்படுவார். இப்போ நமக்கு செவ்வாய் மிதுன ராசிக்கு மாறிடுறார் வக்கரகதியில். எத்தனை பதிவுகள்லாம் போட்டிருக்கோம். செவ்வாய் வக்கரத்தில் இருக்கும்போது குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ சுக்கிரன் சனி 2 பேரும் நமக்கு 7ல் இருக்கிறவங்களுக்கும் இந்த 11ல் இருக்கிற செவ்வாய்க்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது. திரிகோண பார்வை ஏற்படுகிறது, ஒரு சுப விளைவு ஏற்படுகிறது. அதெல்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். அப்போ இந்த செவ்வாய் தனிப்பட்ட முறையில் குருவாக செயல்படுகிறாரு. புனர்பூச ரீதியாக லாபஸ்தானத்தில் சந்திரனாகவும் செயல்படுகிறார். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனும் ஒரு வகையில் நல்லது பண்ணுது. அப்போ செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் ஒரு சேர்க்கை ஏற்பட்டாலும் கூட 10ஆம் வீட்டில் இருக்கிற குருவினுடைய பலன் இந்த கிரகங்களெல்லாம் ஒரு தொடர்பாக செய்யும்னு அர்த்தம். அப்போ உற்பத்தி சார்ந்த தொழில் அமைப்புகளில் நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்காது. இப்போ ஒரு இடம் மாற்றலான்னு நினைக்கிறோம், அக்ரிமெண்ட் போடலான்னு நினைக்கிறோம், ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலான்னு நினைக்கிறோம், சிறு பிரயாணம், இதுக்கெல்லாம் கொஞ்சம் தடைகள் ஏற்படும் இன்றைக்கி. அது கிரக அவஸ்தைன்னு பேர். ஏன் அப்படின்னா, சந்திரனுக்கும் குருவுக்கும் ஒரு சகட யோகம் ஏற்படுகிறது. சந்திரன் 3ல் இருக்கார், குரு 10ல் இருக்கார். அப்போ 3ஆம் பாவத்தை குரு அவாய்ட் பண்ணுறார், கெடுக்கிறார், தடுக்கிறார். அப்படி புரிஞ்சுக்கணும். ஜனவரி 22 புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம். அப்போ நம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடமான ஒரு கம்யூனிகேஷன், அறிவு, சிந்தனை, செயல்திறன், இதெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், இதெல்லாம் ராகுகிட்ட இருக்குது. அந்த ராகு 8ல் இருக்கார். ஆனாலும் அந்த ராகு சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பெருசாக பாதிக்காது. பட் இருந்த போதும் கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தணும். 8ல் இருக்கிற ராகு அப்படின்னாலே ஒரு பதட்டப்படக்கூடாது. எதையும் நம்பி அவசரமாக இறங்கக்கூடிய வேலையை செய்யக்கூடாது. நஷ்டப்படுறது, கஷ்டப்படுறதுன்னு அர்த்தம். ராகு அந்நிய நபர்கள்னு அர்த்தம். அதே மாதிரி முதலீடு போடுறதில் இன்றைக்கி தவிர்த்துக்கணும். ஒரு 2வது வேலைக்கு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறது, எந்த ஒரு புது முயற்சியும் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பாதிக்காது. இந்த சுவாதி நட்சத்திரம் முடிஞ்சு விசாக நட்சத்திரம் வியாழக்கிழமை ஜனவரி 23 குருவை போல செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. குரு சந்திரனாகவும் சனியாகவும் செயல்படுறார். சனியினுடைய உபநட்சத்திரத்தில் குரு இருக்கார், குருவனுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கார். அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுது? நமக்கு 7ஆம் வீடு 10ஆம் வீடு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால இந்த 7ஆம் வீடும் 10ஆம் வீடும் பெருசாக சப்போர்ட் பண்ணாது. 7 10 தடுக்கும், 10 7க்கு எடுக்கும். இப்படி தான் எடுத்துக்கணும். முழுசாக கெடுக்காது, முழுசாக வளர்க்காது. அப்போ ஒரு நியூட்ரலாக செய்யும். அதனால் இன்றைக்கி நம்ம ரொட்டீன் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ட்னர்ஷிப்பு, கணவன் மனைவி உறவில் ஆர்கியூமெண்ட் இல்லாமல் இருந்துக்கிட்டால் போதும், வேறு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஜனவரி 24 வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம். விருச்சிக ராசியில் சந்திரன் சனியை போல் செயல்படுறாரு. நமக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்குது அப்படின்னாலே உற்பத்தி சார்ந்த தொழில்கள், உறவுகள், இது சார்ந்த நன்மைகளை எல்லாம் கொடுக்கணும்னு நம்ம இன்வால்வ் ஆகும். ஆனால் அந்த செவ்வாய் எங்கே இருக்கார்? 4ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடான 11ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன நடக்கும்?
அப்போ நம்ம அந்த 4ஆம் வீட்டுக்கு பலம் குறைவு. சரி, 11ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறத விட சனி எப்படி செயல்படுறாருன்னு பார்க்கணும். சனி நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்த நன்மைகள் இன்றைக்கி நடக்கும். நண்பர்கள், உறவுகள், கணவன் மனைவி சார்ந்து, குடும்பம் சார்ந்து, குழந்தைகள் சார்ந்து ஒரு மகிழ்ச்சி, கலைத்திறன், இந்த மாதிரியான வெளிப்பாடுகள், மூளை உழைப்பு, இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி பண்ணிக்கலாமா ஒழிய அதில் உற்பத்தி சார்ந்து ஒரு வீடு, கன்ஸ்ட்ரக்ஷன், வாங்கிறது, பர்ச்சேஸு இதெல்லாம் விட்டுறணும். இன்றைக்கி உறவுகள் சார்ந்து மெயின்டைன் பண்ணிட்டால் பிரச்சனை இல்லாமல் போய்க்கும். அதுக்கு ஆதரவாக நமக்கு கிரகங்கள் செயல்படுகிறது. சுக்கிரன் சனி சேர்க்கை, 11ல் செவ்வாய், எல்லாமே குருவினுடைய ஆதாரத்தில் செயல்படுது. அதனால் நமக்கு மூளை உழைப்பின் மூலம் கௌரவம் கிடைக்கும்னு எடுத்துக்கணும். ஜனவரி 25 சனிக்கிழமை காலையில் 7:07 கேட்டை நட்சத்திரம். விருச்சிக ராசியில் 4ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரம். அப்போ புதன் நமக்கு எங்கே இருக்காருன்னா மகரத்துக்கு மாறிடுறார், 6ஆம் வீட்டுக்கு மாறிடுறார். அவர் சூரியனாகவும் செயல்படுறாரு, ராகுவாகவும் செயல்படுறார். மறுபடியும் ராகு 8ல் இருக்கா. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் தொல்லையிலையோ, எதிரிகள் தொல்லையிலையோ, இப்போ வழக்குகள் ஏதாவது நடந்துகிட்ருக்கா, அது விவாகரத்தாக இருந்தாலும் சரி, எதிரிகள் வழக்காக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ராகு மாதிரி இருந்தாலே அங்கே நமக்கு ஒரு திடீர் தொந்தரவுகள் அப்படின்னு அர்த்தம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறனால ரொட்டீன் ஒர்க்குக்கு பிரச்சனை இல்லை, புது காரியங்களை தவிர்த்துக்கலாம். உறவுகள்லேயும் கவனமாக இருந்துக்கும். ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை தனுசு ராசிக்கு சந்திரன் மாதிரி மூல நட்சத்திரத்தை செயல்படுத்துகிறாரு. அப்போ கேது நமக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கும் குடும்ப சார்ந்த, உறவுகள் சார்ந்த நன்மைகள் நடக்கும், நல்லது தான் நடக்கும். நம்முடைய பேச்சினாலையும் ஒரு திறமைகள்னாலையும் நம்ம சம்பாதிக்கிற யோகமும் கிடைக்கும். புது கஸ்டமரை பார்க்குறது, அவங்களால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதெல்லாமே நல்லாயிருக்கும். குடும்ப உறவுகளும் கணவன் மனைவி உறவும் பலப்படும். மறுநாள் ஜனவரி 27 திங்கட்கிழமை பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்போ சுக்கிரன் சனியோட சேர்ந்துருக்காரு, பூரட்டாதி நட்சத்திரத்தில், குரு நட்சத்திரத்தில் இருக்கார். ஆனால் சூரியனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி தேவையில்லாமல் கணவன் மனைவிலையோ, பார்ட்னர்ஸ்கிட்டேயோ, கஸ்டமர்கிட்டேயோ ஒரு சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன் ஏற்படும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கணும். 6ஆம் வீட்டில் சூரியன் ஒரு கடன் கேட்டால் கிடைக்கும், வழக்கு நல்லா நடக்கும், வேலை நல்லா நடக்கும். உற்பத்தி சார்ந்து பணம் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை இருக்கோ ஒழிய உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை. அப்போ இந்த 8 நாட்களில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பேசிக்கலாகவே நமக்கு குருவினுடைய பங்களிப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது இந்த வாரத்தில். அப்போ குரு நமக்கு 10ஆம் இடத்துல இருந்து அந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் 7ல் சனி சுக்கிரன் சேர்க்கை, 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாயினுடைய பார்வை, சுப பார்வைகள், இந்த 3 கிரகங்களும் குரு போல் செயல்படுறதுனால ஒரு தொழில் பலம், ஒரு ப்ரெஸ்டீஜு, ஒரு அந்தஸ்து, பதவி, இதுக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.